தாய்மொழி பற்று கட்டுரை. முன்னுரை. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தாய்மொழி மிகவும் இன்றியமையாததாகும். தாய்மொழி பற்றிய முக்கியத்துவத்தை இக்கட்டுரையில் காண்போம். மொழி பற்றிய விளக்கம். மனிதன் தனது கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். விலங்கில் இருந்து மனிதனை வேறுபடுத்துவது மொழியே. தெளிவான எண்ணங்களின் சரியான வெளிப்படை மொழி எனலாம். மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டது. தாய்மொழி நாம் பிறந்தது முதல் அறிந்து பேசி வரும் மொழியை தாய்மொழி என்கிறோம். உலகின் தலைசிறந்த சிந்தனையாளர்கள் யாவரும் தாய்மொழியிலேயே தம் கருத்துக்களை நூலாக படைத்துள்ளார்கள். தாய்மொழி பற்று. அனைவரும் தாய்மொழி பற்று கொண்டு வாழ வேண்டும். ஒரு மொழி வாழ்ந்தால் அம்மொழி பேசும் இனம் வாழும். மொழி வீழ்ந்தால் அம்மொழி சார்ந்த இனமும் வீழும். பெற்ற தாயை காட்டிலும் உற்ற தாய்மொழி உயர்ந்ததாகும். தன்னை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு. தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர்கள் பன்மொழி புலவர்களாய் திகழ்ந்தோர் எல்லாம் தாய்மொழி பற்று கொண்டவர்களாகவே விளங்கினர். அண்ணல் காந்தியடிகள் தன் வாழ்க்கை வரலாற்றை தம் தாய்மொழியில் எழுதினார். ஆங்கிலத்தில் எழுதும் ஆற்றல் பெற்ற தாகூர் கீதாஞ்சலியை தம் தாய்மொழியான வங்க மொழியில் எழுதிய பின்னரே ஆங்கிலத்தில் எழுதினார். நமது கடமை. ஒரு மொழியை வாழ்வாங்கு வாழச் செய்யும் கடமை அதனை பேசும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவே நம் தாய்மொழியை காப்பது நமது கடமையாகும். முடிவுரை. நாம் ஒவ்வொருவரும் தாய்மொழி பற்றுடன் இருந்து எல்லா துறைகளிலும் தமிழ் ஏற்றமுற செய்ய வேண்டும். எனவே நம் தாய்மொழியாம் தமிழை காத்து வளர்த்திட வேண்டும்.